ஹாய் ஹலோ வணக்கம். மைலோசை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டுருக்கோம். தென்காசி டு திருநெல்வேலி செல்லும் நால்வழிச்சாலை வேலை எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கமெண்ட்லையும் கேட்டிருந்தாங்க, ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். இதான் நம்ம தென்காசியிலேருந்து திருநெல்வேலி செல்லும் தற்பொழுது பணி எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். நால்வழிச்சாலைகள் பணி சூப்பராகவே நடந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ அருமையாக நடந்துட்டு இருக்கு. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள். இதோ நீங்கள் கேட்ட நால்வழிச்சாலை பணி வேலை எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ நேரம் நடந்துட்டு இருக்குன்னு. ரெண்டு சைடும் ஜல்லிலாம் போட ஆரம்பிச்சாங்க. முதல் வந்து பார்த்தீங்கன்னா தோண்டி இருந்தாங்க. திரும்ப நம்ம அடுத்த அடியில் விடும்போது மண் அடித்து ஆரம்பிச்சாங்க. அதுக்கடுத்த வீடியோவில் பார்க்கும்போது மண் ஜல்லிலாம் மாறி மாறி அடிச்சாங்க. இப்போ ரோடு மட்டத்துக்கு சுற்றி கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் உயரும்னு சொன்னாங்க. அது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் வேலைகள்லாம் சூப்பராக நடந்துட்டு இருக்கு. நீங்கள் தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ அடிச்சு விடாமல் முழுசாக பாருங்கள். வெறும் 20 நிமிஷம் தான் ஓடும் இந்த வீடியோ. பாருங்கள், இதில் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குன்னே சொல்லலாம். நம்ம போட்டிருக்க இப்போ வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்லாம் இந்த ரோட்டு கிட்ட தான் இருக்கும். இப்போ போஸ்ட்லாம் எடுத்து சைடில் ஃபுல்லாக நாடிட்டாங்க. எல்லா போஸ்ட்டுமே சைடுக்கு மாற்றிட்டாங்க. அந்த போஸ்ட்டும் சும்மா சாதாரணமாக போடல, நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க. போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக தான் போட்டிருக்காங்க போஸ்ட் எல்லாமே. ஒவ்வொரு வேலையுமே பார்த்து சிறப்பாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாருங்கள், வீடியோ பாருங்கள் தொடர்ந்து. இந்த ரோட்டில் போகிறவங்க வந்து கம்பல்சரி கண்ணாடி கண்டிப்பாக அணிஞ்சுக்கோங்க. ஏன்னா புழுதி வந்து பயங்கரமாக அள்ளி எறியுது. டூ வீலரில் போகிறவங்க மிகவும் கவனமாக செல்லணும். ஆட்டோ, டூ வீலர் வந்து ரொம்ப சேஃபாக கவனமாக போங்க. கண்ணாடி கம்பல்சரி போட்டுக்கோங்க. ஏன்னா புழுதி வந்து பயங்கரமாக அள்ளி எறியுது. அதில் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாகவே தான் இருந்துச்சு. நம்ம அது காலையில் 7 மணி இருக்கும், அந்த டயத்தில் தான் எடுத்தோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் அந்த வீடியோ காட்டுறதுக்கு தான் மெயினாக இப்போ இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறோம். நம்ம ரோட்டு ஓரமாக இருந்த மரங்கள்லாம் எடுத்துக்கு வந்து ஓரமாக நட்டாங்க. ஏன்னா 4 வழிச்சாலை வருதுன்னொடனே மரத்தை பெரிய பெரிய மரங்கள்லாம் எல்லாம் எடுத்து ஓரமாக நட்டாங்க. அந்த மரமும் சூப்பராக தடுத்துருச்சு. இதில் முக்கியமான விஷயம் இதுதான், மெயின் விஷயமே இதுதான். வீடியோ நல்லா பாருங்கள். எல்லா மரமே தட்டுருச்சு. ஒவ்வொரு மரம் மட்டும்தான் லைட்டாக பட்ட மாதிரி தெரியுது. எல்லா மரமே 99% எல்லா மரமே நல்லா தடுத்துருச்சு. இந்த மரங்கள்லாம் ஒரு மரங்களும் வைக்க எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணோம். இந்த ரோட்டு வேலை ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ஃபீல் பண்ணோம். இந்த மரங்கள்லாம் எப்படி வைக்க போகிறாங்க, திரும்ப எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அளவுக்கு இவங்க பண்ண வேலை உண்மையிலே மிக சூப்பர்னே சொல்லலாம். இந்த டீம் வந்து உண்மையிலே ஹேண்ட்ஸம் தான், சல்யூட்டே அடிக்கலாம். அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயங்களை இந்த ஒரு 4 வழிச்சாலையில் கொண்டு வந்திருக்காங்க. இது மற்ற பக்கம் எங்கே இப்படி பண்ணியிருக்காங்களா என்னங்க தெரியலை. தென்காசி டு திருநெல்வேலி செல்லும் 4 வழிச்சாலை வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். பார்த்து பண்ணுறாங்கன்னு நம்ம இதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். பாலம் போடுறது ஒரு டீம், அது வேறு நடந்துகிட்டு இருக்குது. ஜல்லி ஒரு சைடு டீம், அவங்க தட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். மோட்ரு வச்சு அந்த பாலம் போடுற இடத்துல தண்ணி பெருக்கிட்டுனா அதை மோட்ரு வச்சு அவுட்டு எடுக்கிறாங்க, வெளியில் எடுத்து அதை கொண்டு கொட்டுறாங்க. அந்த வேலையும் ஒரு சைடு நடந்துகிட்ருக்கு. எல்லா வேலையுமே சூப்பராகவே நடந்துகிட்ருக்குன்னே சொல்லலாம். பார்த்திங்களா, அந்த டூ வீலரில் போகிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் சேஃபாக போக வேண்டியிருக்கு. ஏன்னா 2 சைடும் தோண்டி போட்டிருக்கிறதுனால நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறதே கொஞ்சம் ரோடு வந்து கரடு முரடுமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. போகிறவங்க கண்டிப்பாக டூ வீலரில் போகிறவங்க கண்ணாடி போட்டுக்கோங்க, பார்த்து சேஃபாக போங்க. நம்ம இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்துருந்தோம், அதை நம்ம க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கோம் பாருங்கள். மரம் தான் மெயினாக, அந்த ரோட்டு ஓரமாக இருந்த மரங்கள்லாம் எடுத்துக்கொண்டு சைடில் நட்டுருக்குது. உண்மையிலே சூப்பர் விஷயம்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நட்டுருக்காங்க பாருங்கள். எல்லா மரங்களையும் கொண்டு அப்படி போல் ஓரமாக கொண்டு வச்சுட்டாங்க. இது எத்தனை அடி தோண்டினாங்க என்ன விவரங்கிறது நம்மளுக்கு தெரியல. சூப்பராக இருக்குது. எல்லா மரமும் தட்டுது, ஃபுல்லாக எல்லா மரமே தடுத்துருச்சு. வச்சுருக்க மரங்கள் எல்லா மரமே தடுத்துருச்சு. அதுதான் அதில் ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு மரம் மட்டும் தான் பட்டு நிற்கிற மாதிரி தெரியுது.
மற்ற எல்லா மரமே சூப்பராக தடுத்துச்சு. இங்கே பாருங்கள், ஜல்லி எவ்வளோ வரும் போட்டிருக்காங்க. இன்னும் இதிலேருந்து 2 ஸ்டெப்பு ஜல்லி மேலே போடுவாங்களாம். அப்போ இந்த ரோடோட ஹைட் எவ்வளோ இருக்கும், இதோட அகலம் எவ்வளோ இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த வசதி இருக்காங்களா, ஃபுல்லாக ஹைட்டு தாங்க, கம்ப்ளீட்டாக விரிச்சிட்டாங்க. ஆனால் அதில் பெரிய பெரிய மரங்கள் இருக்குல்ல, ரொம்ப பழமை வாய்ந்த மரம், 30 வருஷம் 20 வருஷம் மரம், அந்த மரம் மட்டும்தான் முற்றிலுமே அகற்றிட்டாங்க. புளிய மரம்லாம் அதிகமாக இருந்துச்சு, அந்த மரத்தை தான் ஃபுல்லாகவே நீக்கிட்டாங்க. இப்போ ஒரு 10 வருஷம் அந்த இதுக்குள்ளே தடுத்த மரங்கள் எல்லாமே ஓரளவு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சைடில் நட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மரங்கள் இருக்குது, அது மட்டும் தான் வெயிட்டிங்கில் இருக்குது. ஃபுல்லாக அந்த மரமும் ஃபுல்லாக அந்த ஊருக்குள்ளே இருக்கிற மரங்கள் மட்டும் கொஞ்சம் வச்சுருக்காங்க, மற்ற அவுட்டரில் இருக்கிற ஃபுல்லாமே எடுத்து ஓரமாக நட்டாங்க. அவ்வளோ மரமே பார்க்குறதுக்கு வேலைகள் ஒன்றும் முடிய பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இந்த நட்டுருக்காங்க பாருங்கள், சைடில் மரங்களை ஃபுல்லாக எவ்வளோ அழகாக நட்டுருக்காங்க பாருங்கள். இந்த நட்டுருக்காங்க தெரியுதா, ஆலமரமே சைடில் வச்சுருக்காங்க, அதே தடுத்துருச்சு. அது உண்மையிலே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆலமரம் வந்து இருக்கையிலே பெரிய மரங்கள்லாம் அது ஒன்றே சொல்லலாம். ஆலமரம் அந்த மரத்தையும் நல்லா, அது பெரிய மரம், அது எப்படியும் ஒரு 20 வருஷம் தாண்டி இருக்கும் அந்த மரம்லாம். 20 வருஷம் இருக்காது, ஒரு 10 வருஷம் தாண்டி இருக்கும். அந்த மரமே சைடில் வச்சது சூப்பராகவே தடுத்துருச்சு. கிரைனு எல்லாமே நல்லா சூப்பராகவே தடுக்க வச்சுருக்காங்க பாருங்கள். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே வீடியோவில் ஃபுல்லாகவே நான் இதை சொல்லியிருப்பேன். தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, வேலைகள்லாம் எப்படி நடந்துகிட்ருக்குன்னு. நம்ம பார்க்கலாம், அந்த சைடு போகும்போது என்ன வேலை நடக்குது, எப்பவும் மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஆனால் சைடில் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது பாட்டு போனீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசம் அதிலே தெரியும். ஜல்லி ஜலபக்கம் நிறைய பேர், ஒரு வண்டி ஜல்லி தட்டினா கொஞ்சோண்டி அள்ளி போட்ட மாதிரி தான் தெரியுது. டாரஸ்லாம் கொண்டாந்து தட்டினாலும் கொஞ்சோண்டி அள்ளி போட்ட மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இடம் வீதி அவ்வளோ வேலை, அதனால் நம்மளை இதை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வேலைகள் உண்மையிலே செம ஸ்பீடாகவே தான் நடந்துகிட்ருக்கு. இது நம்ம காலைல 7 மணிக்கு எடுத்த வீடியோ தான். ஆயத்தமாக அங்கே பாருங்கள், இதில் ஒரு 4 வண்டியோ 3 வண்டியும் நிற்கும், ஃபுல்லாக ஜல்லியோடு தான் நிற்கிது. பணியாளர்கள் வந்த உடனே அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த வண்டி பாருங்கள் ஃபுல்லாக ஜல்லி தான் இருக்குது. இந்த நிற்கிற 3 வண்டியும் ஃபுல்லாக ஜல்லி தான் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக ஜல்லி தான், தயார் நிலையில் இருக்குன்னே சொல்லலாம். வேலைகள் வந்து இந்த பாருங்கள், ஏற்கனவே ஒரு கோட்டிங் ஃபுல்லாக வைத்திருக்காங்க, திரும்பியும் ஜல்லி போடுறாங்க. அப்போ அந்த ரோடு எவ்வளோ ஹைட்டில் போடுறாங்க அப்படிங்கிறதே உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது. மரங்கள்லாம் பார்த்திங்களா, அந்த தெரிதா, சைடில் ஃபுல்லாக எடுத்து நட்டாங்க, அவ்வளோ மடம் கம்ப்ளீட்டாக. இங்கேருந்து நம்ம எவ்வளோ ஒரு ஆலங்குளம் தூரம் இவ்வளோ தூரம் போகணும், அதில் உள்ள வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருக்கோம், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது இந்த வீடியோவில். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.
பாருங்கள். இப்போ இந்த பவர் சுத்திரம் அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேறு லெவலில் இருக்குது. நம்ம அது இப்போ ரிட்டன் வந்துகிட்ருக்கோம். பவர் சுத்திரம் போயிட்டு ரிட்டன் வந்துகிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வேலை நடந்திருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக திரும்ப சொல்கிறேன், இந்த ரோட்டில் வரவங்க கண்டிப்பாக கண்ணாடி போட்டுக்கோங்க, ஹெல்மெட் கம்பல்சரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப சேஃபு. ஏன்னா புழுதி இதுவாக பயங்கரமாக அடிக்குது, மண் இதுவும் அள்ளி எறியுது, பயங்கரமாக இருக்குது. சேஃபாக போங்க. ஓகே, இதை மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, பாய் பாய். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை நாம் சந்திக்கிறோம். தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச வரை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் வெளியூர்லலாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற விஷயம்லாம் அவங்களுக்கும் போய் சேரும், எங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுவோம். ஓகே, பாய்.